வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜோதிட டிப்ஸ். சுக்கிரனும் களத்திரமும். பொது களத்திரம் என்று சுக்கிரனுக்கு பெயர் உண்டு. அதாவது லக்னத்துக்கு 7 கூடையவர் களத்திரம். பொதுவாக பார்த்திங்கன்னா நாடியில் சுக்கிரனை மனைவியாகவும் ஒரு சிலர் குருவை ஜாதகராகவும் சொல்கிறாங்க. அதாவது சுக்கிரன் பெண் கிரகம், கண்டிப்பாக மனைவி சுக்கிரனை பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பெண்ணோட ஜாதகத்தில் கணவர் மனைவி, அதாவது சுக்கிரன் கிடையாது, செவ்வாய் தான் கணவர்னு சொல்கிறாங்க. அது ஆண் பெண் நிர்ணயம் வச்சு அந்த பாலினத்தை வச்சு சொல்கிறாங்க. பட் காலபுருஷ தத்துவத்தில் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தான் ஜாதகர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுங்க, சுக்கிரன் களத்திரம். அதனால் இது பொது களத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணக்கு சரியாக வருதுங்க. நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக எதையும் சொல்கிறதில்ல. தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் அது நம்ம அப்ளை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆனால் தான் அதை சொல்கிறது, இல்லைன்னா சொல்கிறதில்ல. அது தியரியாகவே போயிடும். நிறைய விஷயங்கள் அப்படி தான் ஜோதிடத்தில் லட்சக்கணக்கான பாடல்கள் விதிகள் எதுவும் உண்டு. அதில் எவ்வளவு ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதுங்கிறது தான் இப்போ கேள்வி. இன்றைய காலகட்டத்துக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது சுக்கிரனை வைத்து, சுக்கிரன் பெற்ற சாரம், அவர் சேர்ந்த அவருடைய கிரக இணைவுகளை வச்சு நமக்கு வரக்கூடிய களத்திரத்தினுடைய, நான் களத்திரங்கிற பொது வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா ஆணுக்கு அது மனைவியை குறிக்கும், பெண்ணுக்கு அது கணவனை குறிக்கும். பெண் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து இதுக்கு எதை பார்க்குறதுன்னு கேட்காதீங்க. இதுக்கும் சுக்கிரனை தான் பார்க்கணும். களத்திரத்தினுடைய குணாதிசயங்களை எப்படி செவ்வாயும் ஜாதகர்னு சொன்னோமோ அதே மாதிரி சுக்கிரனும் களத்திரமும். சுக்கிரன் ராகுகேது சாரம் பெற்றிருந்தால் கணவனோ அல்லது மனைவியோ சரியான ஒத்துழைப்பு இருக்காது. கேது சாரம் விரக்தி மனப்பான்மையுடைய கணவர் அல்லது மனைவி என்று சொல்லலாம். கேது சாரம் வாங்கியிருந்தால் அவர் ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும், விரக்தியாக இருப்பார், தன்னந்தனிமையாக இருப்பார். நல்லா இருப்பார், திடீர்னு என்ன ஆகிடுவாருங்க, கப்பலுக்கு வந்த மாதிரி ஆகிடுவார். திடீர்னு என்ன பேசுவாருங்க, சித்தாந்தம் வேதாந்தங்களை பேசுவார். நான் யார், என்ன, எனக்கு வாழ பிடிக்கல, இப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாமே என்ன வருங்க, கேது சாரம் பெற்ற மனைவியிடமிருந்து வரும். சுக்கிரன் கேது சாரம் பெற்றிருந்தால் அல்லது அதாவது மனைவியிடமிருந்தோ அல்லது கணவரிடமிருந்தோ வரும். ராகு சாரம் பெற்றிருந்தால் ரொம்ப இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அளவு மீறிந்த கற்பனை, அளவு மீறிந்த தைரியம், குறுக்கொழி, கொஞ்சம் அந்த நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். கஷ்டப்படாமல் பணம் சம்பாதிக்கிறது. ஜாதகரே என்ன பண்ணுவாருங்க, ஏன்னா அந்த பாவ ரீதியாக பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 2 மற்றும் 7 கூடையவராக சுக்கிரன் போகிறார். இங்கே நான் காரகிரகத்தை பற்றி பேசலைங்க, நம்ம பாவத்தை பற்றி நிறையா பேசிட்டு. எந்த ஒரு கிரகத்துக்குமே பாவ ஆதிபத்தியம் உண்டு, காரகத்துவம் உண்டு, ரெண்டுமே வேலை செய்யும். அதனால தான் 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வர்றதால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொது களத்திரம்னு சொல்கிறோம். 2 கூடைய ஆதிபத்தியம் வர்றதால ஜாதகருடைய வருமானத்தை குறிக்கிறது. சுக்கிரன் சாரம் வாங்கியிருந்தால் தடைப்பட்ட வருமானம் சொல்லும். ஏன்னா இப்போ நாம் அந்த தலைப்பு அது இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், சுக்கிரன் ராகுசாரம் வாங்கியிருந்தால், கேதுசாரம் வாங்கியிருந்தால் எப்படி இருக்கும், களத்திரத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக ராகுசாரம் பெற்று இருக்கும்போது களத்திரம் கொஞ்சம் பிடிவாத குணம் ஆதிக்கம் இருக்கும், கொஞ்சம் அந்த நெகட்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட்ஸ் இருக்கும். செவ்வாய் சாரம் பெற்றிருந்தால் நல்ல தைரியமான மனைவி அல்லது கணவர், வண்டி வாகனம் ஓட்டுவார், நிலபுலன்கள் இருக்கும், சொத்து இருக்கும், கணவர் பேரில் சொத்துக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அது விரயமாச்சா இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் மற்ற காரணிகளை பார்க்கணும். மொத்தத்தில் அவர் கரையம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவருக்கு வர வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக.
வண்டி ஓட்டக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. ஏன்னா கணவருக்கு அது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சாரம் வாங்கும்போது மனைவி பேரில் சொத்து இருக்கும், மனைவி வண்டி ஓட்டும், தைரியமான பெண்மணியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சூரியன் சாரம் வாங்கியிருந்தால் அந்த கணவரோ மனைவியோ கொஞ்சம் ஈகோ இருக்கும், பாரம்பரியம், நல்ல பெரிய குடும்பமாக இருக்கும், பாரம்பரியமான வீடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், பெயர் வந்து புகழ் உச்சியில் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல எப்படி இருக்குன்னா பேர் பெற்ற பேர் ஆகியனிக்கு நீல் எதுமா கொஞ்சம் அந்த மாதிரி வெறும் பேரை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தா நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா. ஆனால் எங்கள் ப்ராக்டிக்கலுக்கு என்ன இருக்காதுங்க, 0, ஒன்றும் இருக்காது. ஸோ பழைய புராணம் பேசிகிட்டு இருப்பாங்க. சூரியனுடைய சாரம் அங்கே வந்து அனுசரிப்பு கம்மியாக இருக்கும், ஈகோ அதிகமாக இருக்கும், பாரம்பரியம் புகழ் இருக்கும். கலத்தரத்தின் வகையில் கொஞ்சம் அந்த அரசாங்க தொடர்புகள் இருக்கும், யாராவது ஒருத்தர் 2 பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும். அடுத்து புதன் வந்து இளமை கிரகம், ஜாலி பேர் வழி, எதை பற்றியும் கவலைப்பட, டோன்ட் கேர், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு எதையுமே அழட்டிக்கிறது இல்லை, அடப்போட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அசால்ட்டான நேச்சரில் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த புதன்கிற இளமை கிரகம் அதுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்புகள்னு நாம் எதுவும் சொல்ல முடியாது. சுக்கிரன் புதன் சாரம் வாங்கினா அப்படிலாம் இருக்கும். சனிச்சாரம் வாங்கியிருந்தால் கடுமையான உழைப்பாளி, கொஞ்சம் அந்த இன்ட்ரோவெர்ட்டாக இருப்பாங்க, வெளியில் எதுவும் பேசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் அவமானம், அவச்சொல், உழைப்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த சனிங்கிற அந்த ஆதிபத்தியம் கொஞ்சம் பொய் பேசுவாங்க, ட்ரிங்க்ஸுக்கெலாம் அடிமையாகிட்டால் மீள முடியாது. ராகுசாரம், கேதுசாரம், சனிசாரம் இதெல்லாம் பாவகிரகத்தின் சாரம் வரும்போது களத்தில் வந்து ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகிறது, போதைக்கு அடிமையாகிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சந்திரன் சாரம் பெறும்போது ஒரு இது இல்லாத ஒரு நிலைத்தன்மையற்ற, ஒரு ஸ்திரத்தன்மையற்ற, காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு இருக்கும், மனக்குழப்பம் மிக்க கலத்தரமாக இருக்கும், இடமாற்றங்கள் நிறைய இருக்கும். ஆனால் சொத்து சேர்க்கை இருக்கும், சொத்து வந்து ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா சந்திரன் காலபுருஷன் 4, செவ்வாய் கார கிரகம்னா சந்திரன் பாவாதிபதி. இந்த 2 வகையிலும் 2 பேர் என்ன பண்ணிடுவாங்க, சொத்துக்களை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் சனிச்சாரம் பார்த்துட்டோம், ராகுகேது பார்த்துட்டோம். சுக்கிரன் சுயச்சாரம் பெறும்போது ஜாதகருடைய இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப லாவிஷாக இருப்பாங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, உடல் வளையாதுன்னு வச்சிங்களேன், சொகுசு விரும்பிகள், சொகுசு பெருவழிகள் என்று சொல்லலாம். அதனால் சுக்கிரன் சுயச்சாரம் வாங்கும்போது ஓரளவு வசதி வாய்ப்புகள் இருக்கும், அவங்க அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் நல்ல அவங்கள சொகுசாக வளர்த்திருப்பாங்க. அதனால் இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உடம்பு வளைய மாட்டாங்க, அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த சுக்கிரனுடைய பாவத்தை, அந்த பாவ ஆதிபத்தியத்தை வைத்து இந்த கலத்திரத்தினுடைய குணத்தை சொல்வதாக இருக்கிறது. காரகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பாவாதிபதியாக வரும்போது 7ஆம் பாவாதிபதி என்ற முறையிலே சுக்கிரனை வைத்து கலத்திரத்தினுடைய தன்மைகளை முடிவு செய்ய வேண்டும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு உறவுமுறையை பார்க்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.